எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நண்டு கிரேவிக்கு முதல்ல க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது போட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டணும். அப்போ தான் கவுச்சி வாசனை எல்லாம் போகும். 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் சேர்த்துக்கலாம். தனியா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 நிமிஷம் வதக்கலாம். இந்த அளவில் வதக்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. இதை அப்படியே இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு. வெங்காயம் 1 மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் 1 மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நண்டு வதக்கி வச்ச நண்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நண்டு வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜாரோட தண்ணி கொஞ்சமாக அதில் கழுவி சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பரிமாறணும். மார் சளி இருக்கிற நேரத்தில் நண்டு சாப்பிட்டா உடனே குணமாகும். ஸ்பைசியான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you for watching.